பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாலி பிள்ளைகளாகிய உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நான் நம்புகிறேன். வழக்கம் போல் நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, புதன்கிழமை தோறும் என்னுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபித்த காலங்கள், வருஷங்கள் அநேகம். அதே போல் பாரத்தோடு நான் ஒரு நாள் நிற்கும்போது கர்த்தர் சொன்னார், உன் பாரத்தை என் மேலே வச்சுரு, உன் பிள்ளைகளை என்னிடத்தில் கொடுத்துட்டு உலகம் முழுதும் அநேக பிள்ளைகளை நான் உனக்கு தருவேன், அவளை எனக்காக வளர்த்திடு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை, அந்த அவருடைய பாரம், அவர் ஊதி அவருடைய பாரத்தை என் உள்ளத்தில் நிரப்பினது இன்றைக்கும் என் கண் முன்னாடி இருக்கிறது. அதே பாரத்தோடு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா, தேவனால் பிறக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ அவசியம். நீங்கள் தேவனால் பிறந்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க? வேதம் சொல்லுது பாருங்கள், 1 யோவான் 5 வசனங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ நீங்கள் உலகத்தை ஜெயித்தவர்களாக வாழணும்னா இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசுவானவர் தான் கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். அப்போ தேவனால் பிறந்த ஒரு மனுஷன் உலகத்தில் ஒரு நாளும் பாவத்திற்கு அடிமையாக மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனிடத்தில் அன்பு கூறுறதுன்னா என்னது? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எடுத்து வாசிக்கும் போது, இல்லை உங்களிடத்தில் ஆண்டவர் சொப்பனங்கள்லையோ தரிசனங்கள்லையோ பேசும்போது, சூழ்நிலைகளை கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் பேசும்போது அதுக்கு கீழ்ப்படுகிறது தான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதை உறுதிப்படுத்தக்கூடியது. நான் அவர்கிட்ட நான் அன்பாக இருக்கிறேன்னா அவர் சொன்னதை நான் கடைப்பிடிக்கணும். அதுதான் ஆண்டவர் மேலே வைக்கிற அன்பு. அது ரொம்ப கஷ்டமானதும் கிடையாது. அப்போது நீங்கள் தேவனால் பிறந்திருக்கீங்களா? அம்மா வயிற்றுலேருந்து ஒரு நாள் நம்ம பிறக்கிறோம். ஆனால் அது மாம்சத்திலே பிறக்கிற நாம் தேவனால் பிறக்கணும். அப்போ தேவனால் பிறக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். அப்போ நீங்கள் தேவனால் பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 அனுபவம் இருக்கணும். ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஞானஸ்நானம். அடுத்தது ஆவியினால் பிறக்க வேண்டும். அப்போ நம்ம தேவனால் பிறந்தவர்கள்னு சொல்ல முடியும். தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய மாட்டான். இந்த உறுதி அநேகருக்கு உண்டு. வேதத்துலேயும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் எதினால் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறானோ, ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ, அவன் அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 22 வாசிக்கும்போது, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் வாலிப மகன் மகள், ஒருவேளை நீங்கள் இளம் வாலிப வயதில் வந்திருக்கலாம், 13, 14 அந்த ஸ்டேஜ். அதுக்கப்புறமா 20லேருந்து நீங்கள் ஒருவேளை திருமணம் முடிகிற வயது வரைக்கும் இருக்கலாம், இல்லை திருமணம் முடிஞ்சு இப்போ தான் நீங்கள் லைஃப் லீட் பண்ணி கொண்டு இருக்கலாம். சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கலாம், ஸ்கூலுக்கு படிக்க போகிற சிறிய பிள்ளைகளை விடையெல்லாம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22. தாங்களே கேட்டுக்கள் அடிமைகளாய் இருந்தும்
அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். நீங்கள் விடுதலையாகாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாத ஒரு கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இணைந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. நாமே ஒரு சில காரியங்களில் அடிமையாக இருக்கும்போது அந்த விடுதலையை குறித்து தைரியமாக சொல்லவே முடியாது. அப்போ கேட்டுக்கு அடிமைகளாய் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ கேட்டுக்கு அடிமைகள்னால் அவங்க கேட்டினால் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. கேடு அவங்கள ஜெயித்திருக்குது, துஷ்டத்தனங்கள் ஜெயிச்சிருக்கு, துன்மார்க்கம் அவர்களை ஜெயிச்சிருக்கு, செல்ஃபோன் என்ன செய்திருக்கு அவங்கள ஜெயிச்சிருக்கு. இல்லை நண்பர்கள் ஜெயித்திருக்கிறாங்க, தீய நண்பர்களோ நல்ல நண்பர்களோ ஏதோ டைம் பாஸிங்க்கு நம்ம என்ன செய்யணும், யாரோடையாவது பேசணும், போகணும் வரணும், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் வேணும். இதனால் இப்படியெல்லாம் நினைத்து ஒரு வேளை இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டார்டிங் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் எந்த அளவுக்கு உங்களை டாமினேட் பண்ணியிருக்குது அப்படின்றத கனவுலையும் நினைவுலையும் எப்போதும் வந்து உங்களை வேதனைப்படுத்தி உங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காரியங்களை விட்டு ஒன்று பிரிக்குதுன்னா அப்போ நீங்கள் அதுக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. எதினால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ, அப்போ செல்ஃபோன் உங்களை ஜெயிச்சிருச்சு, இல்லைனா இன்டர்நெட்டில் என்னென்னமோ இருக்குதுல்ல, அப்போ இன்ஸ்டாகிராமு எதுலேயோ ஒன்றுத்தில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் மேட்டரை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது உங்களை மேற்கொண்டுருச்சு, நீங்கள் அதுக்கு அடிமையாயிட்டீங்க. அப்போ அதன் மூலம் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது, அவங்க உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும்போது, சிலர் புகழும்போது, அப்போ அதை தேடி 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 ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த ஓட்டம் உங்களுடைய கோலை திருப்பும்போது, திசை திருப்பும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் அதற்கு அடிமையாயிட்டேன் அப்படிங்கிறத. அப்போ இந்த அடிமையாக்கப்பட்ட நீங்கள் உபவாசத்தோடு ஜெபத்தோடு நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். ஏன்னா மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அடக்கிறதுக்கு தான் உபவாசம். இது அநேக புறஜாதிகள் ஒவ்வொரு விதத்தில் அனுசரிக்கிறாங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப ஆண்டவர் இன்னும் அட்வான்ஸாக என்ன சொல்லியிருக்கிறாரு, வழக்கத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை, ஒரே ஒரு வேளை போதும், நீங்கள் உபவாசத்தை இப்படி ஜெபிக்கும் போது நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்கள் விடுதலை பெற முடியும். கோபத்துக்கு, பெருமைக்கு, இல்லைன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு, இல்லை மற்ற உலகத்தில் உள்ள ஜனங்களை சரியான ஒரு பார்வை பார்க்க முடியாததுக்கு, கெட்ட நினைவுகளுக்கு, இதுக்கெல்லாம் தீய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் அடிமையில் தனத்திலேருந்து வெளியே வர கட்டாயமாக முடியும். உங்களால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே தேவனுடைய வித்து இருக்குது. ஆனால் உலகத்துக்கு போகும்போது நீங்கள் அடிக்ஷனில் இருக்கிறீங்க. அப்போ மறுபடியும் வரணுன்னா உபவாசமும் ஜெபமும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பிட்டீங்கன்னா மறுபடியும் அதில் சிக்கிக்கொண்டா திரும்பி வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அது ரொம்பவும் ட்ரை பண்ணி நிறையா காரியத்தை இழந்து அழிந்து சரீர சுகத்தை இழந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கர்த்தரோடு ஸ்டார்ட் பண்ணுற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. அதான் வசனம் சொல்லுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில், நீதியின் மார்க்கத்தை அறிஞ்ச பிறகு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு மீறுகிறத விட கேள்விப்படாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பண்ணி அது எப்படி சேத்துல புரளவும் அது போதும், அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஆயிரும்னு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், முதல் 14 வருஷம் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். அதில் பார்க்கும்போது சாலமோன் பார்வோனின் குமாரத்தையே நேசித்தாராம். அதை விட மோவாபியர், அம்மோனியர், ஏதாமியர், சீதானியர், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகளின் மேலே ஆசை வைத்தான். அவன் ராஜா, அதனால் கண்டதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்க, பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க, நிறைய பெரிய பணக்காரங்க எவ்வளோ வேணால் கொடுத்து அவங்க இப்படிப்பட்ட சுகபுகமாக நான் வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. அப்போது அதுபோல் இந்த சாலமோன் ராஜா
அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்னு சொன்னார். ஆனால் சாலமோன் அவங்க மேலே தான் ஆசை வைக்கிறான், அவங்களோட தான் ஐக்கியமாக இருக்கிறான். அவனுக்கு என்னெல்லாம் இருந்தது? பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகள், 300 மறுமனையாட்டிகள் இருந்தாங்களாம். அவங்க என்ன செய்தாங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈவில் இவனை ஜெயிச்சதுனால அவங்க என்ன செய்தாங்களாம்? அந்நிய தேவர்கள், தாங்கள் வணங்குகிற அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அவன் இருதயத்தை சாய பண்ணாங்களாம். தாவீது மாதிரி இல்லவே இல்லை இந்த சாலமோனின் இருதயம். அப்போ பாருங்கள், வயசான பிறகு கூட விட்டு வைக்கலையாம். அவங்க வயதான பிறகு கூட இந்த சாலமோன் என்ன செய்தாங்களாம்? அவங்களுடைய தேவர்களை வணங்குவதற்கு, அந்த தேவர்களுக்கு எந்த காரியங்களை செய்யணுமோ அதை செய்வதற்கு அவனை வழுவ பண்ணினார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீ இப்படி நடந்துக்கிட்டதுனால உன் தகப்பனை உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணல, அந்த ராஜ்யத்தை உன் கையிலேருந்து பிடுங்க போகிறேன். ஆனால் எந்த அஸ்னாகி தாவீதுனுக்கு அத்தனையும் பிடுங்காமல் ஏதோ கொஞ்சம் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்மூத்தாக அமைதலுள்ள மனுஷன் சாலமோன் அப்படின்னு. அவனுடைய ராஜாங்கத்தில் அமைதல் தான். ஆனால் இவன் மீறுதல் நிமித்தம், துணிகர பாவத்து நிமித்தம் 14ஆம் வசனம் சொல்லியிருக்கு. 1 ராஜாக்கள் 11:14ஆம் வசனம் சொல்லியிருக்கு. அவனுக்கு ஒரு ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அவன் ஏதோமிலிருந்து ராஜகுலம். அதுவரைக்கும் விரோதியே இல்லை, ஆனால் விரோதியை சந்திக்கிறார். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு கூட ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு? ஏன் விரோதி ஆகிய சாத்தான் உங்களுக்கு இன்றைக்கி இடைப்பட்டு அவன் காணப்படுகிறான் அப்படின்னா இந்த ஒரு காரியம்தான். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். நான் தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது. நான் ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் எனக்குள்ள கர்த்தருடைய வித்து எனக்கு இருக்கிறது, தேவனுடைய வித்து. நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று வேதம் சொல்லுது. இதையும் மீறி நான் பல காரியங்கள் என்னை அடிமைப்படுத்துவதற்கு என்னையும் அறியாமல் விட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் அதனாலே ஜெயிக்கப்பட்டு, எப்படி பாருங்கள், சாலமோனுக்கு எவ்வளோ மனைவி மறுமனையாட்டி கண்ணு பார்த்ததெல்லாம் அனுபவிக்கிறான். ஆனால் அவனுக்கு அதில் திருப்தி இல்லாதபடி இன்னும் மறுதேசத்து ஜனங்கள், மறுஜாதி ஜனங்கள், புறஜாதி ஜனங்களில் கூட அவன் போய் என்ன செய்கிறான்? இன்னமும் பெண் கொண்டு அதில் அடிக்ஷனில் இருக்கிறான். அடிக்ட் ஆனதுனால பார்த்திங்கன்னா கடைசி என்ன செய்கிறான்? அவனையும் அறியாதபடி தான் ஆராதித்த கர்த்தரை விட்டு கொடுத்து அந்நிய தேவதைகள் பின்னாடி அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ண அவன் அப்படியே செய்து தன் ராஜாங்கத்தை இழந்து போகிறான். வீணாக எதிரியை சம்பாதித்து கொள்ளுகிறான். அதனால் இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க. தனியாக இருக்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் எதுக்கெல்லாம் நான் அடிமையாயிட்டேன், என்னையும் அறியாமல் அடிமையாயிட்டேன். செல்ஃபோன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. நம்ம நல்லதுக்கு எவ்வளோ காரியத்துக்கு இந்த செல்ஃபோனை பயன்படுத்தலாம், அதே சமயம் தீமையான காரியங்களுக்கும் பயன்படுத்த முடியும். ஆனால் நன்மையான காரியங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை, உணர்வுகளை செலவழிச்சிங்கன்னா இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பலாம். அசுத்த காரியங்கள், ஏன்னா இருள் நிறைந்த உலகம், அதில் நீங்கள் கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக முடியும். நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஒருவேளை கல்யாணம் முடியாமல் இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது எதினால் நீங்கள் தேவ அன்புக்கு அடிமைப்பட்டு இருந்தீங்கன்னா, தேவனின் அன்பினால் ஜெயிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலம் அருமையாக இருக்கும். பண ஆசையில், பொருளாசையில், தௌரி, நகை, ஜாதி இவைகளெல்லாம் நீங்கள் அடிமையாகி அதனால் ஜெயிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இல்லைனா புறம்பான ஒரு அழகு தோற்றம் அது மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி அது அடிமைப்பட்டிருந்தீங்கன்னா பெஸ்ட்டை தெரிந்து கொள்ள முடியாது, கஷ்டம்தான். ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு சத்தியம் அறியாத நாட்களில் முடிஞ்சிருக்கலாம். அதுக்காக அவிழ்த்துட்டு வரணும்னு கிடையாது. அந்த வாழ்க்கையை சேலஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து, சாட்சியாய் வாழ்ந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரை கர்த்தர் பக்கம் திருப்புங்க. உடைய குடும்பம் ஆசீர்வாதமாய், உடைய கரங்களின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்.
கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தீர்க்காயுசு உண்டு. அப்போ தீர்க்காயுசு காலங்களோடு கைகளின் பிரயாசத்தை சாப்பிட்டு நல்ல பிளஸ்ஸடாக கர்த்தருடைய வருகை வருமட்டும் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. மே காட் பிளஸ் யூ.